ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களை சேவித்து வரக்கூடிய நாம் இன்று திரு நீரகம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் திவதேசத்தை கண்டு சேவிக்கப் போகிறோம். இந்த ஊருக்கு ஏன் திரு நீரகம் என்று பெயர்? பெருமாள் நீர் தன்மையோடு விளங்கக்கூடியவர். நாராகா யஸ்ய அயனாகா, நீரிலே நிறைந்திருப்பவனும் எங்கும் வியாபித்திருப்பவனும் எவனோ அவனே நாராயணனுக்கு சொல்லப்பட்டுள்ளது. எம்பெருமான் தன்னுடைய அவதாரங்களிலே மத்ஸ்யம் கூர்மம் ஆகிய இரண்டையுமே நீரில் தான் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. கடல்லே சென்றுதான் மீனாக வந்து திருவிளையாடலை செய்தார். ஆமையாக வந்து திருப்பார்கடல் கரைந்த பொழுது மந்தமலையில் முதுகிலே தாங்கினான். ஏன் யமுனா நதியிலே விளையாடினான். சிறப்பாக காவிரி நதியிலே நதி தீரத்திலே பள்ளி கொண்டான். இப்படி ஈரோடு தொடர்புடைய பெருமாள் என்பதா இந்த தலத்திற்கு திரு நீரகம், நீரோடு சம்பந்தப்பட்ட, அதாவது நீரோடு தொடர்புடைய திருவூர் என்ற பெயராக விளங்குகிறது. மற்றொரு ரீதியில் சொல்லும் பொழுது இந்த திவிதேசத்திற்குள்ளே 3 திவதேசங்கள் இருக்கின்றன. என்னது அது என்ன என்று பார்த்தால் திரு ஊரகம், திரு கார்பான், திரு தாரகம் என்று 3 திவதேசங்களும் இந்த திவதேசத்திற்குள்ளேயே இருப்பதா இது ஒரு முக்கியமான திவதேசமாக பேசப்படுகிறது. இந்த திரு நீரகப் பெருமாள் நமக்கு அத்துறை அனுகிரகத்தை செய்யக்கூடிய பெருமாள். திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தால் பாடப்பட்ட பெருமாள். காஞ்சிபுரத்திலே இந்த திருநீரகப் பெருமாள் நீரோடு சம்பந்தப்பட்டவர் என்பதா, நீர் என்பது நம் உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நமது உடம்பிலே பஞ்சபூதங்கள் இருக்கிறது. கால் பகுதி என்பது பூமியை குறிக்கிறது. வயிற்று பகுதி என்பது அக்னியை குறிக்கிறது. தலை என்பது ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை, அதாவது பூதத்தை குறிக்கிறது. நாம் விடக்கூடிய மூச்சு என்பது வாயுவை குறிக்கிறது. அதிலே நீராக இருக்கக்கூடியதுதான் நம் உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தம். எனவே அந்த இரத்தத்திலும் பெருமாள் நீர்மை குணத்தோடு விளங்குகிறார். எதனே அதான் இந்த திருத்தலத்திற்கு வந்து சேவிக்கும் பொழுது இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். இரத்த தானம் செய்பவர்கள், இரத்த வங்கி நடத்துபவர்கள், குருதிக்கொடை கொடுப்பவர்கள் எல்லாம் இந்த பெருமாளை சேவிக்க வேண்டும். தானம் செய்யக்கூடியவர்களெல்லாம் இந்த பெருமாளை சேவித்தாலே அவர்களுக்கு தங்கு தடையில்லாத ஞானம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருநீரகப் பெருமாள் அத்துணை அமைதியான பெருமாளாக பேசப்படுகிறார். இந்த பெருமாளை நாம் காணும் பொழுது மனதிற்குள்ளே அலாதியான ஒரு அமைதி விஞ்சி இருக்கும். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன, பார்கவராம, ஸ்ரீராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்று சொல்லக்கூடிய தசாவதாரங்களிலே இந்த எம்பெருமான் மத்ஸ்ய கூர்ம வராகத்திலே எப்படி நீர் நிலைகளிலே எழுந்தருளினானோ அதுபோலே இந்த பெருமாளை சேவிப்பவர்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் பெற்றும். எத்தனையோ பணிகள் இருக்கின்றன. தூரதேசம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு செல்ல வேண்டும். வெளிநாட்டிலே சென்று நாம் நமது பதவிகளை தர வேண்டும். நாம் நம்முடைய லட்சியங்களை அடைய வேண்டும். திரைக்கடல் ஓடியின் திரவியம் தேடு என்பது சொல்லவன. அதுபோன்று பல நாடுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் கடல் தாண்டி செல்ல வேண்டும். அப்படி ஒரு ராசியிலே ஜாதகத்திலே அப்படிப்பட்ட தன்மை இருந்தால் நாம் கண்டிப்பாக செல்ல முடியும். எனவே அதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய பெருமாளாக இந்த திருநீரகப் பெருமாள் காட்சி தருகிறார். எனவே இந்த எம்பெருமானை மனமுருக பிரார்த்திப்பதன் வாயிலாக கடல் தாண்டி செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். முக்கியமாக அங்கு செல்ல வேண்டிய அதற்கான அடையாளங்கள், அதாவது ஆங்கிலத்திலே பாஸ்போர்ட், விசா என்றெல்லாம் சொல்லுகிறோம்.
அது போன்ற பிரச்சனைகள் தீர்வதற்கும் உடனடியாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றாலும் இந்த திருநீரக பெருமாளை சென்று சேவித்தார் அதற்கான வாய்ப்பையும் வசதியையும் தருவார். எனவே அந்த பெருமாளை மனமுருக வணங்கினால், ஆழ்வார்கள் சென்ற வழியிலே சென்று துதித்தார், நமது பிரார்த்தனைகளை ஏற்று வழியை ஏற்படுத்தி கொடுத்து வசந்தத்தை வாழ்விலே அருள்வார். வசந்தத்தை வாழ்விலே அருள்வார் அந்த பெருமான். நாம் சென்று வணங்கி அந்த எம்பெருமானின் அருளை பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.